ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தி உள்ளோர் விவாகம் தூய்மையாம் மூவர் பிரசன்னமாவார் மும்முறை வாழ்த்துண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் பவித்ரா. இந்த வேளையிலும் கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தினபடினால என் உள்ளத்தில் ஆழ்த்திருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் திருமணத்தை பற்றி மட்டும்தான் சாட்சி சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் ஆராதனை வேலையில் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. நான் அங்கிள் வசனம் சொன்னதுமே என்னோட ஊழியத்தின் நாட்களையும் நான் சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 2021 ஆகஸ்ட் மாதம் நான் அங்கிள் ஆண்டி கிட்ட வந்தேன். எனக்கு ஊழியத்தை செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் உடலில் சுத்தமாக பலன் கிடையாது. அநேக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னே தெரியாது. என்னால் சுத்தமாக ஊழியம் செய்ய முடியாது. ஒரு நாள் ஆண்டி கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், ஆண்டி என்னால் முடியல, நான் இந்த ஊழியத்துலேருந்து வெளியே போயிடுறேன் ஆண்டி, என்னை விட்டுருங்க அப்படி சொல்லி நான் போயிட்டு அழுதேன். ஆண்டி ஒரே வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியம் நீ செய்யறதும் செய்யாததும் உன்னோட கையில் இருக்குது, மிச்சத்தை கர்த்தர் பார்த்துப்பாங்கப்பா, நீ அவங்க கிட்ட விட்டுடு. அங்கிளோட பலவீனங்கள் அநேக விஷயங்கள் எனக்கு நிறைய தெரியும், நிறைய பார்த்துருக்கேன். வண்டி ஓட்டிட்டு வருவாங்க, எடிட்டிங்கில் உட்காருவாங்க. எனக்கு வீட்டிலேருந்து அண்ணா நகர்லேருந்து இங்கே வந்து போகிறதுக்கே என்னால் முடியாது. அங்கிளை பார்ப்பேன், ஆன்ட்டியை பார்ப்பேன். ஆன்ட்டி கையில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் அவங்க கையில் அந்த வெண்ட் வச்சுக்கிட்டே வந்து வேலைலாம் செய்வாங்க. இவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன பெரிய விஷயம் இல்லை, நம்ம வாலிப நாட்களில் இருக்கிறோம், பரவாயில்ல என்ன ஆனாலும் கர்த்தர் இதுக்கப்புறம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு முழுவதுமாக நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அதுலேருந்து என்ன ஆனாலும் நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருவேன். என்னால் வேலை செய்ய முடியாது, நேரத்துக்கு வந்து உட்கார முடியாது. அங்கிளுக்கு டைமிங்க்கு வரலனாலே பிடிக்காது. ஆனால் நான் சுத்தமாக டைமிங்க்கு வரவே மாட்டேன். அம்மா ஒரு நாள் வந்துட்டு, நான் முழுவதுமாக இவளை உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. என்கிட்ட சுத்தமாக கீழ்ப்படிதல் இருக்காது. நான் அம்மா சொன்னால் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ நான் அதை மட்டும் தான் செய்வேன். என்னமோ எனக்கு ஊழியக்காரங்க கிட்ட ஒரு பயம் இருக்கும். அவங்க சொன்னால் நம்ம உடனே செய்திடணும், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால் அம்மா சொல்லிட்டாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க, அவளை என்ன பண்ணியாச்சும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமணத்துக்கும் அங்கிள் ஆண்டி கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, அவளுக்கு என்ன பார்க்கணுமோ நீங்களே செய்யுங்க, எல்லாமே முன்னாடி நின்று அப்படின்னு சொன்னாங்க. நான் கர்த்தர் சித்தத்துக்கு மாத்திரம்தான் ஒப்பு கொடுத்தேன். எந்த எதிர்பார்ப்புமே நான் வச்சுக்கல. இங்கே அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். என்னோட வாலிப நாட்களை மொத்தமாக அங்கிள் ஆண்டி மட்டும்தான் என்னை வழி நடத்துனாங்க. அவங்க என்ன ஒழுங்காக வழி நடத்தலைன்னா இப்படி ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க மாட்டாங்க. கர்த்தர் சித்தத்துக்கு மாத்திரம் நான் ஒப்பு கொடுத்தேன். இவங்களை ஜனவரி மாதம் அங்கிள் ப்ரொஃபைல் எடுத்து வந்து அம்மா கிட்ட காட்டினாங்க. நான் வந்து இவங்க ஃபோட்டோ கூட நான் பார்க்கல, வீட்டில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. இவங்களை என்ன எப்படி இருக்காங்க, இவங்க வேலை என்னது எதுவுமே எனக்கு தெரியாது. கர்த்தர் சித்தம் இருந்தால் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கட்டும்னு மட்டும் நான் ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். அதுபோல் கர்த்தர் சித்தமாக நடத்துனாங்க. ஒவ்வொரு நாளும் நடத்துனாங்க. அநேக தேவைங்க இருந்துச்சு. கல்யாணத்துக்கு ₹1 கையில் கிடையாது. ஒவ்வொரு தேவைகளும் கர்த்தர் அதிசயமாக நடத்துனாங்க. ஏப்ரல் மாதம் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. நான் இந்த வருஷம் கல்யாணம் ஆகும்னு கூட நினைக்கவே இல்லை. கர்த்தர் அதிசயமாக என்னோட திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க. அங்கிள் எனக்கு தேவையான நிறைய காரியங்கள் அங்கிள் ஆண்டி 2 பேருமே செய்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன்.